புதுசாக வந்த டிசைன் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த சைடில் மணி கோத்துருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே கோத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பார்ட்ரு மாதிரி நல்லா வந்திருக்கும். 2 நாட் தள்ளி கோத்துருந்தா இன்னும் நல்லா டிசைன் வந்து அழகாக கவர் ஆகி தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஒயர் கூடையில் இன்னும் நல்ல சூப்பரான டிசைன் போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து புடி வந்து 3.25 அடி அளவு வச்சு 2 பீஸ் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே போல் இதில் 3.25 அளவு வச்சு 2 பீஸ் வந்து உள்ளே கொடுக்குற ஒயரு, மேலே கொடுத்த 2 பீஸ் வந்து 6 அடி அளவு வச்சுருக்கேன். அதனால தான் இந்த அளவுக்கு புடி வந்திருக்கு. ஏன்னா இந்த ஒயர் கூடைக்கு இந்த புடி போதும். இப்போ உள்ள வீடியோவில் வந்து இந்த 4 மணி கோவுத்த வரலும் தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி கோவுத்துமோ அதே போல் நீங்களே கோவுத்துக்குங்க. மேலே வந்து ஒரு வரிசை எக்ஸ்ட்ரா போட்டு மடிக்கிறதுக்கு ஒரு வரிசையை பயன்படுத்திங்கன்னா இது வந்து இதோட நின்றுடுச்சு. ஒயர் இல்லை இன்னும் ஒரு வரிசை கூட எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம். ஒயர் அவ்வளோதான் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருந்தா போட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒயர் கூடைக்கு 4.25 அடி அளவு வச்சு 21 பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பேன். அடி 7 வரிசை போட்டிருப்பேன். இதுவும் வந்து ஒரு மணி ஒயர் கூட தான். இதை வந்து நான் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதை அடி போட்டதுக்கப்புறம் மேலே வந்து ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி 2 வரிசை போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் மணி வந்து கோத்து ஒரு புதுசாக ஒரு டிசைன் போடலான்னு இருக்கேன். அந்த டிசைன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 21 பீஸ் இருக்கா, அதில் ஒரு சென்ட்ரா 11ஆவது பீஸில் மணி கோத்துக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி வரிசை போட போகிறேன். ஏற்கனவே இருந்த நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். கட் பண்ண தேவையில்லை, அப்படியே போடலாம் நம்ம. இப்போ 11ஆவது ஒயரில் மணி கோத்துருப்போம். அந்த மணி கோத்து ஒயரில் வந்து நம்ம நாட் போடக்கூடாது. இப்போ ரன்னிங் ஒயரை உள் சைடில் கொடுத்து அடுத்த ஒயரில் நாட் போடணும். இப்போ பாருங்கள், ஏன்னா இது மணி வந்து மேலே தான் வரணும். அந்த மாதிரி டிசைன் தான் இதில் போட்டிருக்கேன். ஒயரை வந்து உள்ளே கொடுத்து அடுத்த ஒயரில் நாட் போடணும். அந்த சைட்லேயும் ஒரு மணி கோத்துருப்பேன், அதுலேயும் அந்த மாதிரி தான் போடணும். அடுத்த வரிசையில் இந்த மணி கோத்தம் இல்லையா, அந்த ஒயர்லேயும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இந்த சைட்லேயும் ஒரு மணி கொடுத்து ஒரு வரிசை போட்டு முடிச்சிட்டேன். ஏணிப்படி முடித்து போட்டு இந்த 2 ஒயரையும் சேர்த்து அந்த வரிசையை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்த வரிசைக்கு போக முடியும். நான் நிறைய வீடியோங்களில் ஏணிப்படி முடித்து போட்டிருப்பேன். இது புரியலைன்னா கூட அந்த வீடியோங்களை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த வரிசையில் மணி எதுவும் நம்ம கோக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு வரிசையில் அப்படியே நாட்டு இந்த மணி கோத்தும் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து இந்த வரிசையில் நாட் போடணும். இதே வரிசையில் அந்த கடைசியாக 5 ஒயர் தள்ளி ஒரு மணி கோத்துருக்கேன். அதே போல் இந்த சைட்லேயும் 5 ஒயர் தள்ளி ஒரு மணி கோக்கணும். சரி, சும்மா ஒரு பார்ட்ரு மாதிரி ஒரு டிசைன் மாதிரி தெரியட்டுமேனு அதை கோத்தேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி 2 ஒயர் தள்ளியே கோத்துருந்தா ஒரு அழகான டிசைன் வந்திருக்கும். இதுவும் பரவாயில்லை, இருந்தாலும் அது இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
இப்போ அந்த சைடில் 5 வருஷம் தள்ளி மணி கோத்தாப்புல இந்த சைடில் 5 வருஷம் தள்ளி ஒரு மணி கோக்கணும். இப்போ சென்டராக ஒரு மணி இருக்குது, அங்கே வந்து 2 மணி கோக்கணும். சந்து புள்ளி மாதிரி வரும். இப்போ ஏணிப்படி முடித்து 2வது வரிசைக்கு போடுறேன் பாருங்கள். இப்போது 2 மணி வந்து கோக்கணும். ஒரு மணி கோத்துட்டு நாட் போட்டதுக்கப்புறம் இன்னொரு மணி கோக்கணும். இப்போ அந்த 2 மணிக்கு இடையில ஒரு மணி கீழே, அதான் சந்து புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சென்டராக கீழே இருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் மேலே 3 மணி கோத்துருப்பேன். அதுக்கப்புறம் 4 மணி, திரும்பவும் வந்து 3 2 1. இந்த சைடும் அந்த மாதிரி தான் கோக்கணும். இந்த மணி கோக்குறோம் இல்லையா, அந்த வரிசையில் மணி ஆண்டை வந்து நாட் போடக்கூடாது. ஒயரை உள்ளே கொடுத்து அடுத்த ஒயரில் நாட் போடணும். இப்போ 2 மணி கோத்துட்டு ஒரு வரிசை போட்டுன்னு வந்து இப்போ 2வது வரிசையில் அந்த மணி இருக்கிற ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். நான் சைடில் கூட மணி கோத்துருப்பேன். ஒரு மணி, இடையில 2 மணி, திரும்ப ஒரு மணி. அது வந்து உங்களுக்கு பிடிச்சா கோத்துங்க, இல்லைன்னா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டராக மட்டும் டிசைனு கொடுக்கறதுக்கு பாருங்கள்.
இப்போது 3 மணி கோத்துருக்கோம் பாருங்கள். இந்த சைடில் பார்ட்ரு மாதிரி வர டிசைன் வந்து 2 நாட்டுக்கு 1 மணி கோத்துருப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்து ஒவ்வொன்றா நான் எப்படி போட்டுக்கிறேன்றத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன்.